ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா பேக்கிங் சமையல். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாத கோவா வாங்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை தோலை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஊற வச்ச பாதாம் பருப்பு வந்து நல்லா உரிச்சாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ பாதாம் பருப்பை நல்லா அரைச்சாச்சு. இதில் ஊற்றிக்கலாம். பாதாம் பருப்பு நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றியாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவாவையும் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டிக்கலாம். நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கேக்கு வந்து சூப்பராக இருக்கும். முட்டை மிட்டாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அந்த முட்டை வந்து மிக்ஸ் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து சர்க்கரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டுங்க. சர்க்கரை நல்லா கரையிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி நான் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கிறேன். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் அரைச்சி போட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த முட்டை கவுள் எதுவுமே வராது. நல்லா கிண்டிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்டணும். அது ஓரளவு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம சிம்மிலே வச்சுட்டு நம்ம கெட்டியாகிற வரைக்கும் ஓரளவு நல்லா கெட்டி கொடுக்கும். அந்த அளவு வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத சிம்மில் வச்சுக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கெட்டி ஆகிட்டே இருக்கு. விடாத வந்து கை விடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா ஓரளவு கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகணும். அப்போ வந்து நம்ம ட்ரேவில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அவனில் வைக்கணும். இப்போ வந்து பாருங்கள் நல்லாவே கெட்டியாகுது. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டாலே அடி பிடிக்குது பாருங்கள்.
அதனால் நம்ம விடாத கிண்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியானது நம்ம ட்ரேவில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேவில் வந்து மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ட்ரேவில் வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கிறேன் ஒட்டாத இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெடியானதை வந்து நம்ம ட்ரேவில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த அளவு கெட்டி இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வந்து பாதாம் பருப்பை வந்து நம்ம மேலே தூக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவனில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 140 டிகிரி வச்சுருக்கிறேன். 130 டிகிரி 35 நிமிஷம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம தடவிடும் இது மேலே வந்து நம்ம நெய் தடவிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா காஞ்சிச்சுன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். அதனால் நெய் தடவினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நெய் தடவி 6 பிறகு நம்ம கட் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் தடவி வச்சுருந்தோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். சூப்பராக கட் ஆகுது பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.